அன்பார்ந்த விவசாய மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் இப்போ வந்து பவானி தாலுக்கா காடப்பள்ளநல்லூர் என்னும் கிராமத்திலிருந்து குப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஈபியில் வந்து பெரிய ஆஃபீஸில் இருந்தார். இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இங்கே ஒரு 2.5 ஏக்கரா ஒரு ஏக்கரா வாழை போட்டிருந்தார். 1.25 ஏக்கரா மஞ்சள் போட்டிருந்தார். அந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒன்று போடணும். ஒரு அடிக்கு ஒன்று போடணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிழங்கு போடக்கூடாது. மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைகாசியில் போடக்கூடாது. ஆணி பாஞ்சு இல்லைன்னா ஆடி ஃபஸ்ட்டில் மஞ்சளை வந்து ஒரு அடிக்கு ஒன்று போடணும். ரெண்டாவது வந்து ஆணி 15 போடணும். மூணாவது பார்த்திங்கன்னா கிழங்கு போடக்கூடாது. ஆனால் கிழங்கு போடலாம், ஆனால் 1.25 அடிக்கு ஒன்று போடணும். நாலாவது வந்து போட்டக்காட்டில் மஞ்சள் வந்து என்றைக்குமே போடக்கூடாது. போட்டக்காட்டில் போடலாம், ஆனால் 3 மாதம் 4 மாதம் கேப் விட்டு ஏதாவது சனப்பை தக்கப்பூடு இல்லைன்னா நவதானியங்களை விதைச்சி நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை காடை ஓட்டி விட்டு சேரடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் போடலாம். இப்போ மக்காச்சோளம் போடுறோம், 1/2 அடிக்கு ஒன்று போடுறோம். அது என்ன ஈக்குமார் குச்சி மாதிரி சின்ன தட்டாக சின்ன கதிராக தான் வரும். அதே ஒரு அடிக்கு மக்காச்சோளம் போட்டோம்னா எப்படி நல்லா இந்த கரும்பு கட்டை மாதிரி நல்லா பெரிய தட்டோடு வரும். கதிர் பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு வரும். அது மாதிரிங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து ஒரு அடிக்கு ஒன்று போடுறது தான் நல்லது. அண்ணன் வந்து 1.25 ஏக்கரா பக்கம் போட்டிருந்தார். ஒரு ஏக்கராவுக்கு 40 சட்டை பக்கம் எடுத்திருக்காரு. இப்போ விதை மஞ்சளுக்கு கிழங்கா எடுத்து வச்சிட்டாரு. அடுத்தது வந்து அங்கே வேக வச்சு போட்டிருக்கா 5 மஞ்சண்டா ஒரு சட்டை வந்திருக்கு. நல்ல மகசூல், டாப்பான மகசூல் எடுத்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து இவர் கடைசி பட்டமாக போட்டது, ரெண்டாவது ஒரு அடிக்கு ஒன்று போட்டது, மூணாவது மாஸ்டர் காப் அடாமா கம்பெனியில் வந்து மாஸ்டர் காப்புன்னு ஒரு மருந்து இருக்குது. அதுவும் வந்து குளோரி 50 ஈஸியும் ஒரு 3 தடவை கரைச்சி ஊற்றிட்டார். கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் அழுகல் விழுந்தது. அதுவுமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நல்ல மகசூல். ஏக்கராவுக்கு 40 சட்டை எடுத்திருக்காரு. அது கொடுமுடி கரூரில் தான் 35 to 40 சட்டை எடுப்பாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் 40 சட்டை எடுத்திருக்குன்னா அது கொஞ்சம் கடைசி பட்டமாக போடணும். சும்மா முன்பட்டமாக போட்டோம்னா அந்த மாதிரி ஈல்டு வராது. விவசாய பெருமக்களுக்கு அனைவருக்கும் அடாமா கம்பெனியின் சார்பாக என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க. நன்றி. மாஸ்டர் காப்பு அதோட மாஸ்டர் காப்பு இது அதுக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்டர் காப்பு 2 வாட்டி 3 வாட்டி விட்டால் திருப்பி எந்த நோயும் வரல. அதில் நல்ல மகசூல் கிடச்சிருக்குது. இவர் அக்ரி சார் அவர் ஐடியா சொன்னதுனால தான் இந்த மருந்து மாஸ்டர் காப்பு விட்டோம். இது நல்ல மகசூல் வந்திருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாம் நோம்பி சார், இன்னைக்கு ஆள் வரல கலைக்கிறதுக்கு. நோம்பி ஆரியமாக இது வீடியோ எடுத்து ஒரு சாவுக்கு அனுப்பிச்சாச்சு.